பயோஎன்சைம் இது செய்யறதுக்கு தண்ணி, கிச்சன் வேஸ்ட், ஜாக்ரி அதாவது வெல்லம், இது 3 பொருள் இருந்தால் மட்டும் போதும். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, ஒயிட் சுகரோ ஆனியனோ கார்லிக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. சர்க்கரை, வெங்காயம், பூண்டு யூஸ் பண்ணவே கூடாது. இதில் காய்கறியும் பழங்களையும் அப்படியே அரிஞ்சு கூட போட்டுக்கலாம், இல்லைனா அதோட தோலை மட்டுமாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் செய்ய போகிறது சிட்ரிக் பயோஎன்சைம். எலுமிச்சை பழம், ஆரஞ்சு தோல், நார்த்தங்காய் இதெல்லாம் வச்சு செய்கிறது தான் சிட்ரிக் பயோஎன்சைம். அது கூடயே நான் பூந்தி கொட்டை அதாவது சோப் நட் அதையும் யூஸ் பண்ண போகிறேன். 1.5 லிட்டர் ஆர் 2 லிட்டர் அளவு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணிக்கு 300 கிராம் வேஸ்ட்டு அதாவது பழத்தோல்கள் ஒரு பழம், 100 கிராம் ஜாக்ரி அதாவது வெல்லம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 90 நாள் ஃபர்மெண்டேஷன் அதாவது நொடித்தல்ன்ற ஒரு ப்ராசஸை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு டெய்லியும் இந்த பாக்ஸை திறந்து இந்த கலவையை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அதில் ஏர் ஃபார்ம் ஆகிருக்கும், அதை ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு இதை டிஸ்டர்பே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடணும். 90th டே 90ஆவது நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்ட எல்லா பழங்களோ பழத்தோல்களோ எல்லாமே கீழே போய் தங்கியிருக்கும். மேலே கிளியராக ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் கிளியர் என்சைம். கீழே தங்கியிருந்த தோலுக்கு பேர் பல்பி என்சைம். இந்த கிளியர் என்சைம் அதாவது அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டை வச்சு நம்ம வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்கிறது, பாத்ரூம், காரு எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். 1/2 பக்கெட் தண்ணிக்கு 10 ml இந்த பயோ என்சைமை ஊற்றி வீடு துடைச்சோன்னா எறும்பு, பூச்சி இது எதுவுமே வராது. அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அதே தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றுனோன்னா அது உரமாகவும் அங்கே நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி இந்த கேஸை ரிலீஸ் பண்ணி இப்படி கலந்து விட்டுட்டு திருப்பியும் நல்லா டைட்டாக போட்டு மூடி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி டெய்லியும் 30 நாளைக்கு செய்யணும். பயோஎன்சைம் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய விஷயம் சொல்லித்தரேன். Until then, like, share and subscribe my channel. Thank you.